வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி கோகுலம் காலனி ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டில் ஒரு 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1900 சரடியில் 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு டியூப்லெக்ஸ் டைப்பு ஆர்கிடெக்சர் பிளானில் புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீட்டோட பார்க்கிங் ஏரியா 10க்கு 18 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பெரிய காரை விடலாம், சுற்றி காம்பவுண்டு சுற்றி வந்துடலாம். வீட்டை ஒரு நல்ல பிளானில் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. மாடல் ஹவுஸ். பார்க்கிங் ஏரியாலேயே போர்வெலும் வந்துடும். ஒரு 5000 லிட்டரில் வாட்டர் சம்பு வந்துடும். வீட்டோட ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே 5 ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷூ ரேக்கும் அதிலேயே சைடில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் டோர் டிஜிட்டல் லாக் முறையில் செட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது வீடு. ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸு. நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே குடியேறிக்கலாம். எந்த ஒரு வேலையுமே இல்லை. சோஃபா செட்டிலேருந்து டைனிங் ஹாலிலேருந்து பெட்டிலேருந்து ஏசியிலேருந்து எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேலையே இருக்காது. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம். சூப்பராக இருக்குது வீடு. வீட்டோட ஹால் 14க்கு 30 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. அதாவது உள்ளோடி படி போட்டு கீழே 2 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹால்லையே டைனிங் ஏரியாவும் வந்துடும். அதுலேயே ஒரு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அட்டகாசமாக இருக்குது வீடு. நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீடு. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பெட்டு வித் ஏசியோடு இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம். எந்த பொருளுமே வாங்க வேண்டாம். அட்டாச் பாத்ரூம் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தென்காசியில் ஒரு சூப்பரான வீடு. நிறைய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ப்ராப்ளமே வராது. எப்போவுமே ஃபியூச்சரில் சுற்றி காம்பவுண்ட் இருக்கிறதுனால மேல் பக்கம் வீடு வந்தால் கூட ப்ராப்ளம் வராது. வீட்டோட பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கபோர்ட் ரூம் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. நாலு பெட்ரூம் இருக்குது. 4லையுமே உங்களுக்கு கபோர்ட் ரூம்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேம் அதே மாதிரி பெட்டு வித்து ஏசியோடு இருக்குது. நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல பார்த்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும். நாலு பெட்ரூம் இருக்குது. 4மே அட்டாச் பாத்ரூம் தான். இதுவும் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தென்காசி கோகுலம் காலனி. தென்காசிலேருந்து திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் ஆசாத் நகரில் இருக்குது. ஜோகாவில் ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இங்கே தான் வீடு வாங்கி குடியிருக்கிறாங்க. வீட்டோட கிச்சன் மாடல் கிச்சன் பார்த்தாலே தெரியும். வீடு 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பின்னாடியே உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த வேலையும் நம்மளுக்கு அவங்க மிச்சம் வைக்கல. எல்லாமே அவங்களே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாத்திரங்கள் ஒன்று அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட பேக் சைடு பேக் டோரு சுற்றி காம்பவுண்டு தான். பெரிய காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி வர்றது மாதிரி. லைட்டிங் எல்லாமே இம்போர்ட்டடு. ஒவ்வொன்றுமே பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. தென்காசியில் நம்ம நிறைய வீடுகள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவங்களே. வீட்டோட
மூணாவது பெட்ரூம் 11x11ங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பெரிய பெட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏசி, அட்டாச் பாத்ரூம் எல்லாமே வந்துடும். கபோர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எதாவது ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்றாப்புல சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீடுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கட்டணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருக்குறாங்க. டிடிசி அப்ரூவல் லேஅவுட்டு. நீங்கள் எவ்வளோ லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த பெட்ரூமும் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமில் இந்த பெட்ரூமுக்கு அவுட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி தோப்பு இருக்கிறதுனால பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டோட 4வது பெட்ரூம் 10x11ங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி 4 பெட்ரூம், 4மே அட்டாச் பாத்ரூம், ஏசி வித் பெட்டோடு வந்துருச்சு. உங்களுக்கு இதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய இருக்கும். அது எல்லாமே அவங்களே பார்த்து கொடுத்துட்டாங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 4 பெட்ரூம்லேயும் 4 பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் இருந்து குற்றாலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் ஹில் வியூ நல்லாயிருக்கும் பார்க்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். இதோட பால்கனி, மேல் மாடி தேவனை கூட இதுலேயும் நீங்கள் 2 பெட்ரூம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு. ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டை நேரில் பாருங்கள். ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.